1915 ஆண்டு சிலோன் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட ஒரு நாடு. பௌத்த சிங்கள மக்கள், முஸ்லிம் வர்த்தகர்கள், பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாம் அமைதியாக இருந்தது போல தோன்றியது. ஆனால் அந்த ஆண்டு மே மாதம் அமைதி சிதைந்தது. சிலோனில் முஸ்லிம் வர்த்தகர்கள் பல நகரங்களில் முன்னணி வகித்தனர். சிங்கள மக்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் தொழிலாளர்களாகவே இருந்தனர். இந்த பொருளாதார வேறுபாடு சமூகத்தில் இடைவெளிகளை உருவாக்கியது. மத மரியாதைகள், பௌத்த பெரஹரா நடைமுறைகள் சில முஸ்லிம் வழிபாட்டு வழிகளில் மோதலுக்கு காரணமாகின. மே 28 கண்டி நகரில் பௌத்த பெரஹரா ஒன்று முஸ்லிம்களை கடந்து சென்ற போது சிறிய மோதல் ஏற்பட்டது. ஆனால் இது தீயை எரிவாயுவில் விடுவது போல் நாடு முழுவதும் பரவும் கலவரமாக மாறியது. குருநாகல், மாத்தளை, கம்பளை நகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கலவரத்தில் மூழ்கின. சிங்கள மக்கள் குழுக்களாக திரண்டு முஸ்லிம் கடைகளில் தாக்குதல் நடத்தினர். இந்த கலவரத்தில் 116 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 63 பேர் இராணுவம் மற்றும் போலீசாரால் கொல்லப்பட்டனர். மேலும் 189 பேர் காயமடைந்தனர். 4075 வீடுகள் மற்றும் கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 250 வீடுகள் மற்றும் கடைகள் எரிக்கப்பட்டன. 17 மசூதிகள் தீக்கிரையாக்கப்பட்டன. 86 மசூதிகள் சேதமடைந்தன. பல சிங்கள தேசியவாத தலைவர்கள் உட்பட ஹென்றி பெட்ரிஸ் கைது செய்யப்பட்டார். பெட்ரிஸ் துரோகத்தின் காரணமாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த கலவரம் இலங்கையின் தேசியவாத இயக்கத்திற்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. பிரிட்டிஷ் அரசின் கடுமையான நடவடிக்கைகள் சிங்கள மக்களிடையே எதிர்ப்பு உணர்வுகளை அதிகரித்தன. இதனால் சுதந்திர இயக்கம் வலுவடைந்து 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற வழிவகுத்தது.